விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம மைண்டுக்கு முதல்ல வர்றது கொழுக்கட்டை தான். அதை கலர்ஃபுல்லா பண்ணி செலிப்ரேட் பண்ணலாமா? ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி, நெய், உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அரிசி மாவை நல்லா வறுத்துட்டு 3 வகையான ஜூஸ் சேர்க்க போறோம். பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், கொஞ்சமா மஞ்சத்தூளை தண்ணியில கலக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜூஸை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணியை சேர்த்து மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பூர்ணத்துக்கு கொஞ்சமா வேர்க்கடலை, எள்ளு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஏலக்காய் சேர்த்து பொடிச்சிட்டு 1 கப் வெல்லத்தையும் சேர்த்து மறுபடியும் பொடிச்சு இந்த பூர்ணத்தை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மாவு எல்லாத்தையுமே கொழுக்கட்டை மேக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா பூர்ணமும் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ்ல இந்த கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி 3 கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.